ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா இந்த பனானா பற்றி தாங்க. என்ன இந்த பனானா பற்றி பெருசாக நான் சொல்ல போகிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, வழக்கமான ஒரு பேர் தான். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ விட்டமின் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இது அசால்ட்டாக சாதாரணமாக நினச்சிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய பயாலஜி நேம் பார்த்தீங்கன்னா மூசா பேரடைசிக்கா இது பேர். அண்ட் இதுக்கு வந்து விட்டமின் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்னு போயிட்டே இருக்குங்க. இதனுடைய விட்டமின் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. நம்ம பிரெயினாக இருக்கட்டும், ஹையாக இருக்கட்டும், நம்ம போனாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாருடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. இது வெயிட் லாஸ் ஆகிறதுங்கிறது கம்பல்சரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் போன் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பனானா சாப்பிட்லாம். ஹார்ட் நல்லா இருக்கணும், நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா பனானா சாப்பிட்லாம். கிட்னி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நல்லா சாப்பிட்லாம். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் சரி, கண் பார்வைக்கும் சரி, பிளட் சர்க்குலேஷன், மூளை எல்லாத்துக்குமே இது வந்து பனானா ரொம்ப விட்டமினான ஒரு விஷயங்க. அதுதான் சொன்னேன், ஏலேருந்து எஃப் வரைக்கும் இதனுடைய விட்டமின் அடங்கியிருக்குது. இதுக்கு கணக்கே கிடையாது. இதில் என்னென்ன இருக்குன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய போய்க்கிட்டே இருக்குங்க லிஸ்ட்டு. என்னால் பிரம்மாண்டமாக ஆகிப்போச்சு எனக்கு. இவ்வளோ விட்டமின் இருக்குன்னு. ஆனால் அது அசால்ட்டாக நம்ம சாதாரணமாக இதை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். அண்டு 2வது வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம், வாழைப்பழம் சாப்பிட்டா கிளியராக ஆகிடும் காலையில் அப்படின்னு. பட் அதுக்கு மட்டும் இல்லைங்க, இவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், பனானாவை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடுலேயோ நம்ம வந்து பனானா வைப்பாங்க. ஹோட்டலில் போனாலும் பழம் வைப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சர் தமிழ்நாடு இந்து கல்ச்சரில் பார்த்திங்கன்னா பழம் வைக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ பனானா வந்து உண்மையான ஒரு நல்ல விஷயங்க. பெரியவங்க சொல்கிற அத்தனை விஷயமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஹாப்பி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழத்தை மிஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஐ லவ் யூ.